வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல இரண்டாவதா இருக்கிற வீரியவான் அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீரியவான்னா வலிமை மிகுந்தவன், வீரம் மிகுந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீராமனை நினைச்சோம் அப்படின்னாவே அவருடைய வலிமை மிகுந்த தோள்களும் அவருடைய கோதண்டமும் தான் நமக்கு ஞாபகத்துக்கே வரும். ஏன்னா அவரிடத்துல நம்ம அந்த அளவுக்கு வீரத்தை பார்த்திருக்கோம். அடுத்து இந்த வீரத்தை அவர் எந்தெந்த இடத்துல எப்படி டிஸ்ப்ளே பண்ணிருக்காருங்கிறத பத்தி நாம பேசுவோம். விஸ்வாமித்ரர் தன்னுடைய யாகத்துக்கு தடையா இருக்கிற தாடகைய அழிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீராமனை அழைச்சிட்டு போறதுக்காக தசரதன் மன்னன் கிட்ட உதவி கேட்டு வராரு. தசரத மன்னனும் தன் மகனான ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்ரர் கூட அனுப்பி வைக்க ரொம்பவே பயந்தாரு. ஏன்னா அவர் பூர்வத்துல வாங்கின சாபம், தன்னுடைய மகன்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு தந்தையா அவர் பயந்தாரு. இருந்தாலும் வசிஷ்ட மகரிஷி அவருக்கு ஆறுதல் சொல்லி விஸ்வாமித்ரரோட அனுப்பி வைக்க சொன்னாரு. ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து விஸ்வாமித்ரர் கூட போறாங்க. விஸ்வாமித்ரர் யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் எதிர்பார்த்தபடியே தாடகையும் அவங்களுடைய பசங்களும் வந்து அந்த யாகத்துக்கு தடையா பல வேலைகளை செய்யறாங்க. அதனால ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த யாகத்தை முழுமையா நிறைவுபடுத்த ஹெல்ப் பண்றாங்க. முதல்ல ஸ்ரீராமனுக்கு ஒரு பெண்ணை வந்து வதம் செய்வதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணை எதிர்க்க துணிய மாட்டாங்க. இது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா பெண் ரூபத்துல இருப்பது ஒரு அரக்கி, ஒரு ராட்சசி, பலவித பாவங்களை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. அவங்கள அழிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு விஸ்வாமித்ரர் சொல்ல ஸ்ரீராமன் தாடகைய வதம் செய்யறாங்க. அடுத்து சுயம்பரத்துக்கு போறாங்க. ஜனக மகாராஜா மிதிலை நகரத்துல ஸ்வயம்பரம் வச்சிருக்காரு. விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போறாரு. அங்க இருக்கிற சிவதனுசுவ எவள்தான் வந்து எடுத்து வளைச்சாரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என் மனசுக்கு பட்டதை உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிட்டே ஆகணும். அந்த சிவதனுசுவ சீதா தேவியால மட்டும்தான் தூக்க முடிஞ்சதும். ஜனக மகாராஜா சிவதனுசுவ யாரு எடுத்து நான் ஏற்றி முறிக்கிறாங்களோ அவங்களுக்கே தன் மகளான சீதா தேவிய மனமுடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாராம். அப்ப அந்த சிவதனுசுவ ஸ்ரீராமன் கையில எடுக்கும் போது அந்த காட்சியை நீங்க வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சீதா தேவி மேல உப்பரிகையில நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீராமன் இங்க கீழே சிவதனுசு டிஸ்பிளேல இருக்க சிவதனுசுவை எடுக்க போறாரு. சீதா தேவியின் பார்வை முழுக்க சிவதனுசு மேல இருந்துச்சு. ஆனா அதை எடுத்த உடனே அவங்களோட பார்வை முழுக்க ஸ்ரீராமன் மேல வந்துடுச்சு. இவ்வளோ நேரமா தன்னை மட்டுமே பார்த்துட்டு இருந்த சீதா தேவி வேற யார பாக்குறாங்கன்னு சிவதனுசுக்கு டவுட் வந்துச்சான். அதனால அவங்கள கொஞ்சம் வளைஞ்சு பார்க்கணும்னு நினைக்கும் போது சிவதனுசு முறிஞ்சு போச்சான். இது என்னுடைய கற்பனையாவும் இருக்கலாம், நிஜமாவும் இருக்கலாம். ஸ்ரீராமன் சுயம்பரத்துக்கு வந்தது, சிவதனுசுவை எடுத்து முறிச்சது, சீதா தேவியை வென்றது, எல்லா செய்தியுமே காட்டு தீ போல ஊரெங்கும் பரவுச்சு. அது பகவான் பரசுராமனுடைய காதுக்கும் போச்சு. அதனால பரசுராமனும் ஸ்ரீராமனை சந்திக்க வராரு. பரசுராமனை பார்த்ததும் தசரத மகாராஜாவுக்கு பயமாயிடுச்சு. ஸ்ரீராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பல தலைமுறைகளா சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்கள அழிச்சுக்கிட்டே வராரு இல்லையா. அதனால அந்த பயம் வந்துடுச்சு. இருந்தாலும் ஸ்ரீராமனுக்கு எந்தவித பயமும் இல்லை. ஸ்ரீராமனுக்கு பரசுராமனுடைய வரலாறு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவருக்கு துளியும் பயம் இல்லை. பவ்யமா வணக்கத்தோட அவர்கிட்ட பேசுறாரு. பரசுராமன் சொல்றாரு, நீ சிவதனுசுவை பிரேக் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறது விஷ்ணு தனுசு, இதை யாராலையும் தொடவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்ட்டு சவால் விடுறாரு.
அதையும் அன்போட ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு அவர் வாங்கின கணத்திலேயே இவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம்ங்கிறத பரசுராமன் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிடுறாரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளை எதிர்க்க வரவங்க நம்மளை விட சக்தியாலேயோ பலத்தாலேயோ இல்ல வேற ஏதாவது ஆயுதத்தாலேயோ ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. அவங்கள எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா எந்த அளவுக்கு பணிவோட அன்போட அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து வனவாசத்துல இருக்கும்போது சீதா தேவிய ராவணன் கபட நாடகம் ஆடி கடத்திட்டு போயிடுறாரு. சீதா தேவிய காணோன்னு தெரிஞ்சு ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அவங்கள தேடி அலையிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? வழியில ஆஞ்சநேயரை சந்திக்கிறாரு. அவர் மூலமா சுக்ரீவனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா சுக்ரீவனுக்கும் இவர் மனிதனாச்சே, இவரால தனக்கு உதவி செய்ய முடியுமா, வாலிய அழிக்க உதவி செய்ய முடியுமான்னு ஒரு டவுட் வருது. அதனால அந்த 7 பனைமரங்களை ஒரே அம்பால குறி வச்சு அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அவர் செஞ்சு முடிக்கிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரே நிலைமைதான் 2 பேரும் சந்திக்கும் போது. அதாவது சுக்ரீவனுடைய மனைவிய வாலி கவர்ந்துட்டாரு, அரசு பதவியும் கவர்ந்துட்டாரு. இவர் தனியா தலைமறைவா உயிருக்கு பயந்துகிட்டு ஒரு காட்டுல வாழ்ந்துகிட்டு வராரு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிய ராவணன் கவர்ந்துட்டு போயிட்டாரு. அதனால இவரும் தனியா தன் தம்பியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுடைய 2 பேரோட நிலைமைய ஒத்து இருக்கிறதுனால ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமன் சுக்ரீவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. இருந்தாலும் வாலியோட பெருமை எல்லாமே அவரு கேள்விப்படுறாரு. ஏன்னா வாலி கூட சண்டை போட்ட ராவணனை பத்தியும் அந்த வரலாறு பத்தியும் அவர் கேள்விப்பட்டாரு. ஏன்னா வாலி கிட்ட சண்டை போட முடியாம ராவணன் புறமுதுகு காட்டிக்கிட்டு ஓடி போனாருங்கிற கதை எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வாலி கூட அவர் சேரவே இல்லை, சுக்ரீவன் கூட தான் சேர்ந்தாரு. இந்த கேள்விய வாலி கூட அவரு மரண படுக்கையில இருக்கும்போது கூட ஸ்ரீராமன் கிட்ட கேட்டாரு. நீ சுக்ரீவன் கிட்ட சேர்ந்ததுக்கு பதிலா என் கூட சேர்ந்திருந்தீன்னா உன் மனைவியை எப்படியாவது நான் கூட்டிட்டு சேர்த்திருப்பனே அப்படிங்கிறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வாலியோட கேரக்டர் ரொம்ப ஆக்ரோஷம், கோபம். அதே மாதிரி அவருக்கு செல்ஃப் டிசிப்ளின் சுத்தமா கிடையாது. தன் தம்பிக்கே துரோகம் பண்ணிருக்காரு. தம்பி மனைவியும் கவர்ந்து அவங்க அந்த புறத்துல வச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒருத்தன் அவங்களால ஸ்ரீராமனுடைய நிலைமைய கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படியே புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீராமனுக்கு ஹெல்ப் பண்ண வாலி முயற்சி பண்ணாலும் இவங்க நடந்துதான் போயாகிறோம் லங்கை வரைக்குமே. அப்போ அந்த இடத்து வரைக்கும் போறோம் அப்படிங்கும்போது வாலியினுடைய கேரக்டர்னால அந்த கோல் அச்சீவ் பண்ணவே முடியாது. நம்மளுடைய சேர்க்கை சரியில்லை அப்படின்னா நம்ம போகிற பாதையும் மாறி போயிடும். ஏன்னா வாலியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு, இல்லை டிலே ஆகும். அப்படி இல்லைனாலும் வாலி தனக்கு இருக்கிற அந்த வீரம், அதுல இருக்கிற அந்த அகம்பாவத்தினால இப்ப நினைச்ச கூட ஒரு நிமிஷத்துல நான் போயிட்டு வந்துடுவேன், இன்னும் டைம் இருக்குல்ல போலாமே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வரும். ஏன்னா இந்த மாதிரி அதீத வீரம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு அலட்சியமும் இருக்கும், அகம்பாவமும் இருக்கும். அது வாலி கிட்ட நிறையவே இருந்துச்சு. அதனால சீதையை தேடி போறது ரொம்பவே தாமதமாகும். அது மட்டும் இல்லாம நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு வாலி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. காலப்போக்குல இவரே சீதா தேவி என்ன வேற ஒரு பெண்ணை கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு இவர் மைண்டை மாத்தி விட்டுருவாரு. ஸோ சேர்க்கை ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா இதே சுக்ரீவன் கிட்ட பாத்தீங்கன்னா சுக்ரீவன் தன் மனைவி மேல இன்னமும் உயிரா இருக்காரு. அண்ணன் கவர்ந்துட்டு போயிட்டாலும் தன் மனைவியை பிரிஞ்சு ரொம்ப வாடிக்கிட்டு இருக்காரு. அதனால சுக்ரீவனுக்கு
ஸ்ரீராமன் எந்த நிலையில இருக்காருங்கிறது முழுசா புரியும். மனதளவுலயும் புரியும், உடல் அளவுலயும் புரியும். ஏன்னா இவங்க 2 பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெவ்வேறு இனமா இருந்தாலும் மனநிலை ஒண்ணுதானு, உயிரும் ஒண்ணுதான். அதனால தான் பட்ட கஷ்டம் இன்னொருத்தர் படக்கூடாதுங்கிற ஒரு நினைப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்துல இருந்து மீண்டு வரும்போது ஒரு பாட் வரும் இல்லையா? அதே மாதிரிதான் சுக்ரீவனுக்கும். சோ ஸ்ரீராமனுடைய கதையும் கேட்டதுக்கு அப்புறம் சுக்ரீவனுக்கும் அதே மாதிரி எண்ணம் தானே வரும். நாம பட்ட கஷ்டம் மாதிரி தானே இப்ப ஸ்ரீராமனும் படுறாரு. ஆனா இந்த கஷ்டத்துல இருந்து அவருக்கு வெகு சீக்கிரமா விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். அதனால அவரு சீக்கிரமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான எல்லா வித வேலைகளையும் அவர் செய்வாரு, முனைப்போட செய்வாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமனுக்கு 2 கெடு இருந்துச்சு. அதாவது சீதா தேவி ஒண்ணு, பரதன் ஒண்ணு. சீதா தேவிய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா சீதா தேவிய பிரிஞ்சு ஸ்ரீராமனால இருக்கவே முடியல. அதே நிலையில தான் சீதா தேவியும் இருப்பாங்கிறது ஸ்ரீராமனுக்கு நல்லாவே தெரியும். அவங்களாலே பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால நினைச்சு உயிரை விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு ஸ்ரீராமனுக்கு நல்லாவே தெரியும். 2வது கெடு என்னன்னா பரதன் சொல்லி வச்சுட்டாரு, 14 ஆண்டுகள் பூர்த்தி அடைஞ்சதும் நீங்க அயோத்திக்கு வந்துடணும், இல்ல அப்படின்னா கொஞ்சம் தாமதமானாலும் நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு பரதன் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு பல வருடங்களுக்கு முன்னாடியே. அப்போ 2 பேரோட உயிரு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அதுல ஸ்ரீராமனோட உயிரும் இருக்கு. அப்போ யார் கூட சேர்ந்த சரி வரும்? சுக்ரீவன் மட்டும்தான். ஏன்னா நல்லவங்களோட நம்ம சேரும் போதுதான், அதாவது லைக் மைண்டட் பீப்புள், நம்மளோட எண்ணத்துக்கும் செயலுக்கும் ஒத்து வரக்கூடிய நபர்களோட நம்ம சேரும் போதுதான் நாம நினைச்ச காரியம் சிறப்பா முடியும். இல்ல அப்படின்னா அதுல இருந்து நம்ம தடுமாறி போறதுக்கோ இல்ல அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஸ்ரீராமன் வாலி எந்த அளவுக்கு வலிமை மிகுந்திருந்தாலும் சரி, வீரத்துல சிறந்தவனா இருந்தாலும் சரி, அவரை சூஸ் பண்ணவே இல்லை. சுக்ரீவனை மட்டும்தான் சூஸ் பண்ணாரு. ஏன்னா அவரால முழுமையா சுக்ரீவனுடைய நிலைமைய புரிஞ்சிக்க முடிஞ்சது. சுக்ரீவனாலையும் ஸ்ரீராமனுடைய நிலைமைய நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது அவரு ஹெல்ப் பண்றதுக்கு நல்லாவே உதவி பண்ணுச்சு. நாம சொல்லுவோம் இல்லையா, வாலிய மறைஞ்சிருந்து தானே ராமன் அம்பு விட்டு வதம் பண்ணாரு அப்படின்னு. இதெல்லாமே போர் யுக்தி தான். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தப்பாதான் தெரியும். போல் தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் போல் தர்மம் தான் முக்கியம். ஏன்னா வாலி முன்னாடி யார் எதிர்த்து சண்டை போட்டாலும் அவங்களுடைய பலத்துல பாதி வாலிக்கே போயிடுங்க போது, பலம் இல்லாம பலம் மிகுந்த ஒருத்தங்க கிட்ட நாம சண்டை போட முடியாது. அதனாலதான் ஸ்ரீராமன் அவரை மறைஞ்சிருந்து வதம் பண்ணாரு. ஸ்ரீராமன் வாலிய வதம் செஞ்சாரு. சுக்ரீவனுக்கு பதவியும் அவருடைய மனைவியும் மீட்டு கொடுத்தாரு. அதோட மட்டும் இல்லாம வாலியினுடைய மகன் மற்றும் மற்ற வானர வீரர்களும் சுக்ரீவனுக்கு துணையாக நின்னாங்க. அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஸ்ரீராமனுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணாங்க. அப்புறம் இலங்கைக்கு பாலம் கட்டி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது விபீஷணன் இவங்க கூட சேர்றதுக்காக முயற்சி பண்றாரு. சுக்ரீவன் கோபப்படுறாரு, இவரை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீராமன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆஞ்சநேயருடைய கருத்தையும் கேட்கிறாரு. ஆஞ்சநேயரும் இவரை நாம ஏத்துக்கலாம், ஏன்னா இவருக்கு தர்மம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ராவணன் தூதுவனை அழிக்கணும்னு முயற்சி பண்ணப்போ இது தப்புன்னு எடுத்து சொல்லி அவரை கட்டுப்படுத்தினாரு. அதனால விபீஷணனை ஏத்துக்கலாம் அப்படின்னு அவர் பல பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறாரு. ஸ்ரீராமனும் இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் முன்னாடியே அவரையும் சமாதானப்படுத்தி விபீஷணனை ஏத்துக்கிறாரு.
அது மட்டும் இல்லாம வானர வீரர்கள் எல்லாருமே முனைப்போட போர் புரிஞ்சாங்க ஸ்ரீராமனுக்காக. எந்த ஒரு படையுமே தலைவன் அவங்க கொடுக்கிற உத்வேகமும் ஊக்கமும் இல்லை அப்படின்னா எந்த ஒரு போர் வீரர்களும் அதுல சோர்ந்து போயிடுவாங்க, முனைப்போட போர் புரிய மாட்டாங்க. அதுல ஸ்ரீராமன் கை தேர்ந்தவர். அவர் மட்டும் இல்ல, சுக்ரீவனும் கூட. அடுத்து ராவணன் கூட போர் புரியும் போது கூட ராவணன் கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாம நிராயுதபாணியா இருக்கும்போது இதுக்கு மேல போர் புரிய வேண்டாம், நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சார் ஸ்ரீராமன். போர் தர்மத்தை என்னைக்குமே அவர் கைவிட்டதே இல்லை. இதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. சுக்ரீவன் வனத்துக்கு ராஜா, வன ராஜாவா இருக்கிறாரு, வானர வீரர்களுக்கு ராஜாவா இருக்காரு. அதனால அவருடைய கருத்துக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம போல் தர்மத்துல இருந்து சிறிதளவும் பிறளவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமா எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தாரு. வீரர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமா பலவித விஷயங்களை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம வானர வீரர்கள் அந்த போரில் மடிஞ்ச போதும் அவங்களுடைய உடலை பத்திரப்படுத்தி வச்சாரு. ஆஞ்சநேயரோட துரிதமான செயலால சஞ்சீவனி மூலிகை கிடைச்சது இல்லையா, அது கொண்டே மற்ற வானர வீரர்களுக்கு உயிரும் கொடுத்தாரு. ஏன்னா தன்னால ஒரு உயிரு கூட போகக்கூடாது, அந்த நஷ்டத்தை நம்ம ஏற்படுத்தவே கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார். ஒரு போர் வீரருக்கான அழகு என்ன அப்படின்னா, போர் யுக்திய முறைப்படி கடைபிடிக்கணும். தனக்கு மேல இருக்கிறவங்களுடைய ஆலோசனைய கேட்கணும். என்னைக்குமே நாம தான் இறங்கி சண்டை போடணும் அப்படிங்கிற கருத்தோட நாம இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்து வரைக்கும் அது நல்லது, ஆனா அடுத்தது நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வழி விடணும் அப்படிங்கிற மாதிரி நாம லீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நாம அந்த ஸ்டெப்பை எடுத்து லீட் பண்ணணும், மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து போர் தர்மம். எதுலையுமே தவறான யுக்திய கையாளவே இல்லை. தர்மம் எதுவோ அதுவே செஞ்சாரு. சோ வீரம் என்பது வீரத்தை, நம்மளுடைய பலத்தை, உடல் பலத்தை காட்டுறது மட்டும் இல்லை. நம்மளுடைய உடல் பலம் எங்கிருந்து வரும்னா உள்ளத்துல பலம் இருக்கும்போது மட்டும்தான் வரும். உள்ளத்துல பலம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு உடல்ல எவ்வளவு பலம் இருந்தாலும் அது வெளியே தெரியாது. அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய நட, உடை, இதுல எல்லாத்துலயுமே நம்ம அந்த வீரத்தை நம்மளால உணர முடியும். அது ஸ்ரீராமன் கிட்ட முழுமையா இருந்துச்சு. ஸ்ரீராமன் தனக்கு கிடைத்த என்ன சூழ்நிலையிலையும் அவரு கோபப்பட்டதில்லை, ஆவேசப்பட்டதில்லை, ஆவேசப்பட்டு போர் புரியவும் இல்லை. இப்ப ராவணன் கூட சண்டை போடும்போது கூட அவர் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல பல வழிகள்ல ஈடுபட்டு இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயரை அனுப்புனாரு, அடுத்து அங்கதனை அனுப்புனாரு. விபீஷணன் கூட எவ்வளவோ முறை ராவணனுக்கு எடுத்து சொன்னாரு. ஏன் கும்பகர்ணன் கூட எடுத்து சொன்னாரு. ராவணன் தான் கேட்கவே இல்லை. ஆனாலும் போர் புரியிற நேரத்துல கூட அவ சரணாகதி அடைஞ்சா போரை உடனே விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஸ்ரீராமன் இருந்தாரு. வாலி பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இன்கேஸ் வாலியோட கை கோத்திருந்தாரு அப்படின்னா ராவணன்லாம் நிமிஷத்துல காணாமலே போயிருப்பாரு. ஆஞ்சநேயரோட தூதும் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஆனா இது சீதா தேவிக்கு செய்தியா போகும்போது சீதா தேவி
எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து ஸ்ரீராமனுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அதாவது ஆஞ்சநேயர் தூது போனாரு சீதா தேவி கிட்ட. தன்னை பத்தி விவரம் சொன்னாரு. சுக்ரீவனை சந்திச்சதை சொன்னாரு. ஸ்ரீராமன் எப்படி சுக்ரீவனை சந்திச்சாரு, அவர் எந்த நிலையில இருந்தாரு, அவருக்காக ஸ்ரீராமன் என்னவெல்லாம் செஞ்சாருங்கிற முழு வரலாறுமே ஆஞ்சநேயர் சீதா தேவி கிட்ட சொன்னாரு. இன்கேஸ் சுக்ரீவன் கிட்ட கை கோக்காம வாலி கிட்ட கை கோத்து இருந்தாங்க அப்படின்னா இந்த கதைய வாலியோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி கேட்கும்போது சீதா தேவிக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சீதா தேவி கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அந்த ஆங்கிள்லயும் ஸ்ரீராமன் யோசிச்சுதான் வாலிய வதம் செஞ்சு சுக்ரீவனோட கை கோத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். போர் யுக்தியில, அதாவது போருங்கிறது மனப்போரும் உண்டு, புறப்போரும் உண்டு. உள்ளுக்குள்ள நம்ம பலவித எண்ணங்களோட போர் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பலவித எமோஷன்ஸ், பலவித குணங்கள், அகங்காரம், அகம்பாவம், பேராசை, இல்ல தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி நமக்குள்ளேயே பயம், இந்த மாதிரி நமக்குள்ளேயே நாம பலவித எமோஷன்ஸோட பயந்துகிட்டே தான் இருக்கும். அது கூட நம்ம நித்தம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி புறப்போருங்க போது மனிதர்களோடு நாம சண்டை போடுறது, நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனா ஸ்ரீராமன் முடிஞ்ச அளவுக்கு போற அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாரு. அதற்கான முயற்சியை ஈடுபட்டு இருந்தாரு. ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த வீரனுக்கான அழகு. ஏன்னா ஒரு போருன்னு ஆரம்பிச்சா அதனால வர இழப்புகள் ரொம்ப அதிகம். பெண்கள், குழந்தைகள் அனாதையாக்கப்படுவாங்க, கைவிடப்படுவாங்க, பல உயிர் இழப்புகள் வரும், பல நஷ்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பலவித கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதனால கான்சிக்வன்சஸ் அதிகமா இருக்குங்க போது அந்த போரை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலதான் ஒரு சிறந்த வீரனுக்கான அடையாளமே இருக்கு. எடுத்தோம் கவுத்தோன்னு இல்ல, கோபப்பட்டு எமோஷன்ஸ்ல நாம வந்து அந்த போரை ஆரம்பிச்சு செய்யறதுல பலவித நஷ்டங்கள்லாம் ஏற்படும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். இதுதான் கோபத்துல ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நிதானமா யோசிச்ச பலவித கண்டிஷன்ஸ், சூழ்நிலைகளை யோசிச்ச மற்ற பெரியவங்களோட இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் உள்ள வித்தியாசமே. இது ஸ்ரீராமன் முழுமையா கையாண்டாருன்னு தான் சொல்லணும். அதுதான் ஒரு சிறந்த வீரனுக்கான அழகே. பலம்ங்கிறது பலத்தை நிரூபிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளை சேர்ந்தவங்களுக்கு பலமா இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வீரம். அத ஸ்ரீராமன் அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நமக்கான பலமா அவர் இருக்காரு. அந்த நம்பிக்கையோட நாமளும் வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.